வெல்கம் டு இனஃப் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பால் கொல்கட்டை எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வர வரைக்கும் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ இந்த டோவில் குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கோங்க. நான் சிலிண்டர் ஷேப்லேயும் பண்ணியிருக்கேன். நான் 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மாவை எல்லா ஷேப்லேயும் மேக் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வாட்டர் ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த குட்டி குட்டி பால்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த வெல்லத்தை மெல்ட் பண்ணிக்கலாம். வெல்லம் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. குட்டி குட்டி பால்ஸும் நல்லா வெந்துருச்சு. பாருங்க, இந்த மாதிரி ரெடி ஆனோன்னு நம்ம மெல்ட் பண்ணி வச்சிருந்த சர்க்கரை பாகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் கப் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. டூ மினிட்ஸ் கழித்து நம்மளோட பால் கொல்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.